ஒரு வியாபாரி அவரோட தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்யறதுக்காக அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட கடன் வாங்குறாரு. அவன் பயங்கர கோபக்காரன். கடனை டைமுக்கு திருப்பி தரலன்னா பெரிய பிரச்சனையே பண்ணிடுவான். இப்போ அந்த வியாபாரிக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறான். அந்த பணக்காரன் வியாபாரியை தேடிட்டு அவனோட வீட்டுக்கே வந்துட்டான். அப்போ அந்த வியாபாரி தம் பெண்ணோட ஆத்தங்கரைக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு கோவமா அங்க போன பணக்காரன் வியாபாரியை பார்த்து, வாங்கிய கடனை திருப்பி தர முடியுமா முடியாதா? இப்பவே எனக்கு நான் கொடுத்த பணம் வரணும், இல்லைன்னா நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். அதுக்கு அந்த வியாபாரி, ஐயா எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு கெஞ்சுறாரு. இதை பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த வியாபாரியோட பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் அப்பாவை பார்க்க பாவமாகவும் இருந்தது. அதனால் அந்த பொண்ணும் அந்த பணக்காரங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறா. அந்த பணக்காரனுக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் பிடிச்சு போச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். உடனே அவன் ஒரு தந்திரம் பண்ணுறான். அந்த வியாபாரியை பார்த்து, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது, இந்த பிரச்சனையை சரி செய்ய என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நீயும் உன்னோட பொண்ணும் அதுக்கு ஓகே சொன்னால் அது என்ன வழின்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறான். அவனோட குறுக்கு புத்தியை புரிஞ்சிக்காத அந்த வியாபாரியும் அதுக்கு ஓகே சொல்கிறாரு. அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல நிறைய கருப்பு வெள்ளைன்னு கூழாங்கல் இருந்தது. அதை காட்டி, இங்கே இருக்கிற கல்லில் ஒரு கருப்பு கல்லையும் ஒரு வெள்ளை கல்லையும் நான் என் பேக்கில் போட்டுக்கிறேன். அதில் இருந்து ஒரு கல்லை மட்டும் உன் பொண்ணு கண்ணை மூடிட்டு எடுக்கணும். வெள்ளைக்கல் வந்தால் நீ பணம் எதுவும் தர வேணாம், கருப்பு கல் வந்தால் நீ உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு தரணும்னு சொல்கிறான். இதை கேட்டு 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதை தள்ளி இருந்து சில ஊர் மக்களும் பார்க்குறாங்க. முதல்ல அந்த பணக்காரனுக்கு ஓகே சொன்னதால இப்போ அந்த வியாபாரியால் இந்த ஐடியாவுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியலை. தன்னால் தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு வியாபாரி கண் கலங்குறாரு. பணக்காரன் கீழே குனிஞ்சு 2 கல்லை எடுத்து தன்னோட பையில் போடுறான். 2மே கருப்பு நிற கல். யாரும் பார்க்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் எடுத்த கல்லை அந்த வியாபாரியோட பொண்ணு பார்த்துட்டா. அவளுக்கு அந்த பணக்காரனோட தந்திரம் புரிஞ்சிடுச்சு. இதை அழுதுட்டு இருக்க அவளோட அப்பா கிட்ட சொல்ல முடியல. அவளே எப்படியாவது இந்த பணக்காரனோட பிளானை முறியடிக்கணும்னு நினைக்கிறா. பணக்காரன் அந்த 2 கல்லையும் பையில போட்டு ஒரு கல்லை மட்டும் எடுக்க சொல்லி பையை நீட்டுறான். வியாபாரியோட பொண்ணும் ஒரு கல்லை மட்டும் எடுக்கிறா. கையை திறக்கிற செகண்டில் அதை தவற விடுற மாதிரி கீழே போட்டுட்டா. அந்த கல் கீழே இருக்கிற நிறைய கல்லோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அந்த பொண்ணு பணக்காரனை பார்த்து, நான் எந்த கல்லை எடுத்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் பையில் இருக்க இன்னொரு கல்லை பாருங்கன்னு சொல்கிறா. நான் எடுத்தது வெள்ளைக்கல்லாக தான் இருக்கும்னு சொல்கிறா. அவளோட புத்திசாலித்தனத்தால் ஏமாந்து போன பணக்காரன் வேற வழி இல்லாமல் எடுத்தது வெள்ளை நிற கல் தான், இனி நீங்கள் பணம் எதுவும் தர வேணாம்னு சொல்லி அங்கே இருந்து போயிட்டான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதுன்னா அதை நினச்சி உடஞ்சி போகாமல் அதில் இருந்து எப்படி வெளியே வரலாம்ங்கிற வழியை கண்டுபிடிங்க. The best way to escape from your problem is to solve it.